ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2024 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி தினம் நண்பர்களே. மேலும் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 5 குடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய், சந்திரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்கிறது. 4மே குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக அமைந்துள்ளதுங்க. ராசியிலேயே ராகுவும் 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து பேசி உங்கள் சகோதரர்களுடன் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இன்றைய தினம் உங்களது உடன்பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைறதுனால இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். மன மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இது இருக்கீங்க. சுகமான ஒரு நாள்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. மேக்ஸிமம் நிறைய காரியங்கள் உங்களால் வெற்றிகளை பெற முடியும். ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தருங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் ஏணிப்படியாக இருந்து உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தாங்களோ அந்த மாதிரி நபர்களை நீங்கள் ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருந்தீங்கன்னா இப்பொழுது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு உயர்வு தந்த சில நபர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக பெருக்கெடுத்து ஓடுங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி முடிக்க முடியாமல் பாதியில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. பண வரவுகளும் கைக்கு கிடைக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு வேறு லெவலில் மனசுக்கு சந்தோஷத்தையும் ஒரு ஆதரவையும் திருப்தியும் ஏற்படுத்தி தருங்க. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. ஒரு நொடியில் முடிவு எடுக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. முடிவு எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு டைம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அது உங்களுடைய பிரச்சனைகளை பொறுத்து இருக்கலாங்க. சில முக்கியமான முன்னேற்றங்களுக்கான காரியங்களை பொறுத்து இருக்கலாம். நீங்கள் எந்த காரியங்களுக்கான முடிவுகள் எடுக்கும் போதும் அவசரப்படக்கூடாது. அது மட்டும் ரொம்ப முக்கியங்க. இப்பொழுது அலுவலக பணிகள் சிறப்பாக இருப்பது போல வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. பணியாளர்கள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இணக்கமான சூழ்நிலை எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக மேம்படும். பணியாளர்கள் எல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற்று சுகமாக இருக்க முடியுங்க. இந்த தினம் உங்களது உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான சில ப்ராஜெக்ட்களை ஒன்று சேர்ந்து இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க. ஸோ முக்கியமான சில வேலைகளை நீங்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். அதனால் ஒரு திருப்தி அலுவலக பணிகள் இன்றைக்கி ஏற்படுங்க. இன்றைய தினம் ஷாப்பிங் போகும்போது அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. என்ன வாங்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதை மட்டும் வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அங்கே போனதுக்கப்புறம் ஷாப்பிங் போனதுக்கப்புறம் சில பொருள் ஆஃபர் இருக்குது, 1 வாங்கினா 2 ஃப்ரீ அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் மனசு மாற்றிக்கிட்டு செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் புதுமையான சிந்தனையில் உள்ள லேட்டஸ்ட்டாக அப்டேட்டாக இருக்கக்கூடிய சில நண்பர்களோடு நீங்கள் சேர்ந்துருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அந்த மாதிரி நண்பர்களுடைய அறிவுரைப்படி நீங்கள் முதலீடு செய்வதும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முறையான அக்கறை காட்டணுங்க. கவனமும் காட்டணும். உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஸோ ஒரு ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் அக்கறை காட்டினால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிக்கான ஃபார்முலா என்னென்னா, வெற்றி பெற்ற நல்ல சிந்தனை உள்ள நபர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய அனுபவங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆலோசனைகளை படி நீங்கள் முதலீடு செய்கிறது தான் வெற்றிக்கான ஃபார்முலா. அது உங்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமையுங்க. இப்பொழுது நீங்கள் ரொம்ப சந்திக்க முடியாத சில நபர்களை அபூர்வமாக சந்திக்கக்கூடிய நபர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடன் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதரவை உங்கள் காதலருக்கு நீங்கள் கொடுக்க முடியுங்க. அட்லீஸ்ட் அன்பாக புன்னகை செய்யுங்க. அதுவே உங்கள் காதலருக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். அவருடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குங்க. நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதனால் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. எனவே அன்பான புன்னகை மற்றும் நல்ல ஒரு அன்பான முத்தங்கள் மூலமாக காதல் வாழ்க்கையை இன்னும் நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையில் இந்த தினம் பொறுமை தேவைங்க.
உங்கள் காதலர்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இப்பொழுது திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஏன்னா உங்களது வாழ்க்கை துணையானவர் அவரால், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து செய்வாருங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தருவதற்கு உங்களது வாழ்க்கை துணை ரெடியாக இருப்பாருங்க. அவருக்கான நல்ல ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் நீங்கள் கவனமாக கண்காணித்து அவருக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அதை நீங்கள் கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்தி பார்த்துக்கணுங்க. அதன் மூலமாக அன்பு பெருகும். உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாருங்க. உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார். இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்குங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். உயர்கல்வி குறித்த உங்களது எண்ண ஓட்டங்கள் எல்லாமே சிறப்பாக ஈடேறுங்க. உயர்கல்வி மேலே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் படிப்பை மேற்கொள்ள முடியும். கல்வியில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது ஆர்வம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள். வாழ்க்கை துணை மற்றும் காதலர் மீது கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் புதுமையான சிந்தனை உள்ளவர்களோடு கூடவே இருங்க. நல்ல ஒரு நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. சின்ன குழப்பங்களை சேரலாங்க. செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். உறவினர் சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பகைமை உணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதெல்லாம் தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. மற்றவங்க செயல்பாடுகளை நீங்கள் வீண் விவகாரங்கள்லாம் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் செய்து கொண்டு இருக்கணுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்திப்புகள் நிறைந்த நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 5 5ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. மேலும் உங்களுக்கு அதிகமான உதவி செய்து உங்களுக்காக உழைத்தவர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி மக்களை சந்திக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் புத்துணர்வு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். பிரச்சனைகள் தீருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே உங்களால் முடிக்க முடியுங்க. அதனால தடைப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அவசரமாக எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்காதீங்க. யோசித்து நிதானித்து முடிவு எடுக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. திருப்தி இன்னைக்கு கண்டிப்பாக வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க. குறிப்பாக பண வருமானம் திருப்தியாக இருக்குங்க. ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் கண்டிப்பாக நல்ல வகையில் இருக்கணுங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க. மேலும் வாழ்க்கையில் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. அந்த அளவுக்கு பண வரவுகள் ஒரு மன திருப்தியை உண்டாக்கி. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.